விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு இந்த கடல் பரப்பில் அல்லது இந்து சமுத்திரத்தில் பெரும் ஒரு பதற்றமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பதற்றமான நிலைமையின் காரணமாக பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. அவ்வாறு சம்பவங்கள் இடம்பெறுகின்ற பொழுது உண்மையிலே அந்த சம்பவத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது நாங்களாக இருந்தால் அல்லது எங்களுடைய மீனவர்களாக இருப்பார்கள் இருந்தால் அது உண்மையிலேயே அது எங்களுக்கு நல்லமல்ல, உண்மையிலே எங்களுடைய அமைச்சுக்கும் நல்லமல்ல. அதனால் வேண்டி நாங்கள் விசேடமாக எங்களுடைய மீனவர்களிடம் மிகவும் அன்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வது, இப்பொழுது இந்த 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 பிரச்சனையை தனியும் வரைக்கும் எங்களுடைய கடல் எல்லையை விட்டு அல்லது அத்துமீறி ஏனைய எல்லைகளுக்கு சென்று சட்டவிரோதமான ரீதியாக சென்று மீன் பிடிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் அல்லது அவ்வாறு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு 6 நாட்களுக்கு முதல் விசேடமாக கேகேஎஸ் பிரதேசம் காங்கேசந்தூர் பிரதேசத்திலிருந்து 2 மீனவர்கள் கடலுக்கு சென்று அவர்கள் காணாமல் போய்விட்டதாக கடந்த 6 நாட்களாக நாங்கள் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் 6 நாட்களுக்கு பிறகு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்கள் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. உண்மையிலேயே கடந்த பல நாட்களாகவே இது தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் அல்லது பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டது. அதன் பொழுது நாங்களும் சரி, எங்களுடைய கடற்படையிலும் சரி, உண்மையிலேயே நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் உண்மையிலேயே இவர்களுடைய தேடுகின்ற நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். இன்றைக்கு பின்னேரத்துக்குள்ளே எங்களுக்கு தெரிய வரும் உண்மையிலேயே இந்திய கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய நிலைமைகள் என்னவென்று, அதன் பிறகு அவர்கள் எதனால் கைது செய்யப்பட்டார்கள் என்பதும் தெரிய வரும். அதன் பிறகு உண்மையிலேயே அவர்களை மீட்பதற்கான அவர்களுக்கான செயற்படுவதை அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இந்திய அரசாங்கத்தோடு ராஜேந்திர ரீதியான தொடர்புகளை ஏற்படுத்தி நாங்கள் செய்வோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த இடத்தில் நாங்கள் தருகின்றோம். அதே போன்று மீண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல, இவ்வாறான சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சூழலில் காரணமாகவும் அதே நேரத்தில் இந்த கடலில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. போதைப்பொருள் கடத்திலிருந்து இது பல்வேறு பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான பிரச்சனைகள் போது இன்றைக்கு உலக நாடுகளும் கூட இது சம்பந்தமாக கூடுதலாக கவனம் செலுத்துகின்றது. விசேடமாக இந்தியாவும் கூட இந்திய கடற்படையினும் கூட இது சம்பந்தமாக கூடுதலான கவனத்தை செலுத்துகின்றார்கள். அதனால் இது சம்பந்தமாக மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்கும்படி, அதே நேரத்தில் எங்களுடைய மீனவர்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படி நாங்கள் மிக மிக அன்பாக கேட்டுக்கொள்கிறோம்.